யார் யார் வரேள் அப்படிங்கிறத பேர் கொடுத்துடணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அதை தவிர என் மேலே இன்னும் பார்க்க வேண்டிய ஸ்தலம் 4 இடம் இருக்குது கீழே சொன்னோம். அந்த 4 இடத்தையும் நாளைக்கு போய் அவா பக்கத்தில் நடந்து போகிற இடம் தான். காலம்புற ஆகாரம் ஆனவுடனே சாப்பாட்டுக்குள்ளே போதனத்துக்குள்ளே அவா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியபிஜன லக்ஷணம் ராகவோர்கதி வைதேகீம் தஞ்சேயமசி தேக்ஷணா. என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மா சீதையுடைய காருண்யம் அதிகம் நாளாம். ஸ்ரீரங்கத்தில் பராசர பெற்ற பற்றி சொல்வாள். பராசர பெற்றார் ரங்கநாதனுக்கு 24 மணி நேரம் கைங்கரியம் பண்ணது புண்ணிய புருஷர். ரங்கநாதனோட நேராக பேசி அனுபவித்தவர் இல்லை. பல பேரோடு இன்றைக்கும் ரங்கநாதன் நேராக பேசின்னு இருக்கான், சந்தேகம் இல்லை. இல்லை அனுபவிக்கிறதுக்குள்ள ஒரு விக்கிரகம் பிரபு ரங்கநாதன். இல்லை மீதி ஆலயங்களுக்கு இல்லாத ஒரு தனித்தன்மையை ரங்கநாதன் ஆலயத்துக்கு உண்டு. மீதி ஆலயங்களில் பெருமாள் புறப்பட்டாலாம் ஏகப்பட்ட திண்டு மாலையெல்லாம் போட்டு ஏதோ பெருமாளை நடுப்புற தரிசனம் பண்ண முடியும்னா, ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் எப்பேற்பட்ட உற்சவமாக இருக்கட்டும் ஒரே ஒரு மாலை தான் போட்டு அழைச்சின்னு வருவாள். அந்த விக்கிரகத்தை பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியும். ஒரே மீதி இடங்களில் வெளியில் வந்தால் ஏகப்பட்ட மேல கச்சேரியெல்லாம் கூப்பிட்டு பெருமாள்கிட்ட இருக்கிறது போல மேல கச்சேரிட்ட நின்றுப்பான். இல்லை நானே இந்த சூரசம்ஹாரம் டிவியில் பார்த்தேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் முருகன்கிட்ட இருக்க மாட்டான், சூரன்கிட்ட நின்றுப்பான். அது மாதிரி எனக்குடைய சபாவது முருகன் பக்கத்தில் தான் இருக்கணும், சூரன் பக்கத்தில் போய் ரெண்டு ஆளும் சூரனை பார்த்து நின்றுப்பான். நம்முடைய இயற்கையான குணம் அது. அது மாதிரி மேல கச்சேரினா மேல கச்சேரிட்ட போய் நின்றுப்பான். எல்லாரும் ரங்கநாதன் வெளியில் வந்தாலும் மேல கச்சேரியே கிடையாது, வெறும் ஒரு ஒத்த கொட்டு வாத்தியத்தோடு தான் வருவார் ரங்கநாதன். எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நன்னா பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியும் ரங்கநாதனா. அது மாதிரி எந்த க்ஷேத்திரத்தையும் அது மாதிரி அனுபவித்து பார்க்க முடியாது. அது ஸ்ரீரங்கத்துக்குள்ள ஒரு தனி பெருமை இது. அந்த ஸ்ரீரங்கம் க்ஷேத்திரத்தில் பராசர பட்டர்னு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாள். நேராக ரங்கநாதனோட நேராக பேசின புண்ணிய புருஷர் அவர் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அவதாரம் கேட்பாளாம். நீ ராமாவதாரம் பண்ணியாமே பார்க்கணும்பால் ராமனா திருஷ்யம் பண்ணி கொடுப்பார். நீ நிருசிம்மமாக அவதாரம் பண்ணியாமே பார்க்கணும்பால் லட்சுமி நிருசிம்மமாக அனுகிரகம் பண்ணுவாள். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அவதாரம் கேட்பாள் திருஷ்யம் கொடுத்துருந்தாலாம் சுவாமி. ஒரு நாளைக்கு கேட்டால் இது மாதிரி மோகினியை அவதாரம் பண்ணியாமே பார்க்கணும் நாள். சரின்னு மோகினி அவதாரம் பண்ணி காண்பித்தான். எல்லாத்தையும் பாராட்டி சொல்கிற பராசர பட்டர் பேசாமல் இருந்தாள். என்னப்பா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறேன்னு நாள். நீங்கள் உருவத்தை மாற்றிங்கோ சொல்கிறேன்னு நாளாம். பழைய ரங்கநாதனா மாறினோடனே சொன்னாலாம் பராசர பட்டர், நீர் என்னதான் பெண் வேஷம் போட்டாலும் ஆண் பெண் வேஷம் போட்டிருக்கேன்னு தெரியுதுங்கணும், எங்கள் அம்மாவுடைய கண்ணில் இருக்கிற காருண்யம் உமக்கு இல்லைன்னு விட்டாலாம். துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லக்ஷணம் ராகவோர்கதி வைதேகீம் தஞ்சேயமசி தேக்ஷணா. இந்த மாதிரி ஒரு ஸ்திரீயை காணும்னா 3 லோகத்துக்கும் தேட அனுப்பலாமே. பூமண்டலம் மட்டுமில்லை 3 லோகத்தையும் தேட சொல்லலாமே நினைச்சாள். எல்லாத்துக்கும் மேலே உலகத்தில் இருக்கிற சௌந்தரியம் இருக்க அழகுகள் அவளையும் எடுத்து திராசில் ஒரு தட்டில் வைக்கிறது. இன்னொரு திராசில் சீதையுடைய சௌந்தரியம் இல்லை, சீதையுடைய சௌந்தரியத்தில் 16ல் ஒரு பங்கு வைக்கிறது இன்னொரு திராசில். இந்த 16ல் ஒரு பங்கு மீதி சௌந்தரியம் ஈடாகலாம். அப்படி எல்லாம் சீதையை பார்த்துட்டு அப்படி பூரி போட இருக்கிற போது மத்தியானம் 3 மணி ராவணனுக்கு சீதையினுடைய நினைவு வந்து அங்கேருந்து சீதையை பார்க்குறது வந்தாள். ராவணன் வரான்னு தெரிஞ்சவுடனே நடிங்க அப்படி தன்னுடைய வஸ்திரங்கள்லாம் அழித்து முடிண்டு உடம்பை சங்கோச்சப்படுத்திட்டு வைக்கிற போது பல பிரகாரமாக வந்து சீதையை பிரலோபப்படுத்தி பேச சீதையை அனாயாசம் தூக்கி எறிஞ்சு பதில் சொல்லி அற்புதமாக அவனுடைய கேள்வியும் சீதை சொல்கிற பதிலும் திருணமந்தரதகிருத்வா நடுப்புற ஒரு புல்லை போட்டுட்டு பேச ஆரம்பித்தாலாம். திருணமந்தரதகிருத்வா பிரத்யுவாச சுச்சிஸ்மிதா. நடுப்புற ஒரு புல்லை போட்டுட்டு பேச ஆரம்பித்தான். நாள் புல்லை எதற்காக போட்டால் தெரியுமான்னு பல விதமாக அர்த்தம் பண்ணியிருக்காள். ஒன்றும் சில பேரோடு நேரடியாக பேச இஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கோ, நடுப்புற யாரையாவது சாட்சி வச்சுன்னு பேசுகிற வழக்கம். அது மாதிரி அசத்தான ராவணனோட பேசுவானேன்னு நடுப்புற ஒரு புல்லை போட்டு பார்த்து பேசினாள். திருணமந்தரதகிருத்வா பிரத்யுவாச சுச்சிஸ்மிதா. இன்னொரு காரணம், ராட்சசால் போன்றவாளுக்கு சிலதை தாண்டி வர முடியாது. அதில் ஒன்று தர்ப்பம்,
அதனால தான் சத்காரியங்களில் தர்ப்பங்களை வச்சு பிரச்சனைகள்லாம் பண்ணி இப்படி பண்ண சொல்லியிருக்காள். அந்த தனிக்குன்னு அசத்தி விடியாக 3 மணிக்கு வரான், நெருங்கி வந்துட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு தடை பண்ணுற மாதிரி தர்ப்பம் கிடைக்கலன்னா அதுக்கு பிரதிநிதியாக சிலதை உபயோகப்படுத்த சொல்லியிருக்காள். அதில் அருகம்பில்லு ஒன்றும் தர்ப்பத்தை உபயோகப்படுத்த முடியாது, தர்ப்பம் கிடைக்காத நிலையில் அருகம்பில்லையே உபயோகப்படுத்தலாம். அதனால தான் இப்போ கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு 6 மாதம் திலங்களை வச்சுட்டு தர்ப்பணம் பண்ண மாட்டாள், திலம் தர்ப்பத்தை வச்சுட்டு. அந்த மாதிரி காலங்களில் அருகம்பில்லையும் சோபனாட்சத்தையும் வச்சு தர்ப்பணம் பண்ணுவாள். நகுர்யா தில தர்ப்பணம் இருக்கு மூலத்தில் 2 விதமாக அர்த்தம் பண்ணியிருக்காள். கேரளக்காரால் தர்ப்பணமே பண்ண மாட்டாள், 6 மாதம் தர்ப்பணமே பண்ண மாட்டாள். கேரள ஆச்சாரம் அது அங்கீகரிக்க வேண்டிய விஷயம், பிரியாதம் இல்லை. ஏன்னா அங்கே நகுர்யா தில தர்ப்பணம் அப்படின்னு தான் மூலத்தில் இருக்குது. பொதுவாக தில தர்ப்பணம் தானே சொல்லிட்டு இருக்கோம். அதனால் 6 மாதம் பண்ணப்படாதுன்னு இருக்கிறதுனால 6 மாதம் தர்ப்பணமே பண்ண மாட்டாள். தமிழ்நாட்டுக்காரால் தமிழ் தர்ப்பணம் பண்ணாமல் இருக்கிறது மனசை நிலறதை. அதனால் நகுர்யா தில தர்ப்பணம் இருக்கிறதுனால தில தர்ப்பணமாக பண்ணாமல் வேற ஒரு தர்ப்பணமாக பண்ணுறது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் பண்ணி சம்பிரதாயமாக கொண்டு வந்திருக்காள். பிதிரு காரியங்கள் அவசியமாக இருக்குங்கிறதுனால தில தர்ப்பணம் பண்ணாதையும் சொல்லப்பட்டிருக்கே தெரியும், தர்ப்பணம் பண்ணாதையும் சொல்லலையே. அதனால் திலத்தை வச்சு தர்ப்பணம் பண்ணாமல் சோபனாட்சத்தையும் அருகம்பில்லையும் வச்சு தர்ப்பணம் பண்ணுறது இது தமிழ்நாட்டு சம்பிரதாயம், அது கேரள சம்பிரதாயம். கேரளக்காரால் அவா சம்பிரதாயம் இப்படி தான் பண்ணணும், தமிழ்நாட்டுக்காரால் நம்ம அவா சம்பிரதாயம் இப்படி தான் பண்ணணும். சம்பிரதாயத்தை மாற்றுறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. துல்லியசீல வயோ அது மாதிரி திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மீத் அது நடப்புற சாத்தம் வந்தால் ஆரம்பிச்சிடணும். தர்மசாஸ்திரத்துக்குள்ளே எத்தனையோ தர்மசாஸ்திரங்கள். ஒரு தர்மசாஸ்திரம் 6 மாதம் கல்யாணம் வருது, கல்யாணம் பெரும்பாலும் சாத்தம் முடிஞ்சால் கல்யாணம் பண்ணுவாள். 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் பண்ணுற சாத்தம் வந்து வச்சுக்கோ, அப்போ கல்யாணம் பண்ணுறது உண்டு. 5ஆம் மாதம் சாத்தம் வந்துன்னா சோபனாட்சி வச்சு சாத்தம் பண்ண ஆரம்பிக்கப்படாது. அப்போ சாத்தத்தை முறையோடு பண்ண ஆரம்பிச்சோன்னா அதுக்கப்புறம் தர்ப்பணம் முறையோடு வந்துடும். தந்திரனா மந்தரத அப்படியெல்லாம் பண்ணி வைக்க மாட்டான். சாத்தபட்சம் இருந்தால் சாத்தம் வருதுன்னா சாத்தம் முடிச்சுன்னு தான் பண்ணணும், அதுதான் முறையானது. அது ஒரு 2-3 மாதம் தள்ளி இப்போ சாத்தம் வருதுன்னா பரவாயில்லையே கல்யாணம் பண்ணுறது. இதனால மாறியலோட கல்யாணம் 4 நாள் பாருங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் கல்யாணம் பண்ணுறவன் என்றைக்கு தீர்மானமாக இருக்கோ அன்றைக்கி கல்யாணம் பண்ணுறான். அது மாதிரி அவசரப்படுறவாள் அவசரம் சாத்தத்துக்கு முன்னாடி கல்யாணம் தீர்மானம் பண்ணுறவாள் உண்டு. திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா தர்ப்பத்தை நடுப்புற போட்டாலும் இன்னொரு காரணம் என்னென்னால் பொதுவாக ஒரு காரியத்தை நடத்துகிறவன் சங்கல்பம் பண்ணினான்னு வச்சுக்கோ. சங்கல்பம் பண்ணி முடித்தோடனே உத்தரதோ தர்பான் நிரஸ்ய சங்கல்பம் முடிஞ்சுடுத்தோ, அதாவது அந்த காரியம் ஆரம்பிக்கப்பட்டுடுத்து அப்படிங்கிற அடையாளம் இந்த சங்கல்பம் முடிஞ்சோன்னா தர்ப்பத்தை தூக்கி அரண்ட போடுவாள். அது மாதிரி ராவணா நீ எவ்வளோ பேசினாலும் உன்னுடைய வதம் சங்கல்பமாகி முடிஞ்சுடுத்து அப்படின்னு காண்பிக்கிற மாதிரி தர்ப்பத்தை எடுத்து அரண்ட போட்டாலும் திருணமந்தனுடைய தர்ப்பம் சங்கல்பம் ஆயிடுத்துறா. திருணமந்தரத கிருப்தா என் பிரபு சங்கல்பம் பண்ணிட்டாலும் அந்த காரியத்தை நிறுத்த மாட்டான் அப்படிங்கிறத புரிகிற மாதிரி தர்ப்பத்தை எடுத்து போட்டாலும். இன்னொரு காரணம் என்னென்னா திருணமந்தரத கிருத்வா ராவணா என் ராமனை என்னவோ பல குறைச்சலானதுன்னு பேசுறியே, என் ராமனுடைய பலத்தை பற்றி உனக்கு தெரியாது. ஒன்றும் இல்லை, உங்கள் குரு சுக்கராச்சாரியே இந்த ஒரு புல்லை வச்சுன்னு கண்ணையை தொழிவன் திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா அதற்காக புல் எடுத்து போட்டாலும். இன்னொரு காரணம் என்னென்னால் எங்கள் ராமனுக்கு எவ்வளவு பலங்கிறது சுலபமாக ஒன்று வச்சு புரிஞ்சுக்கோடா. உனக்கு நன்னா தெரியுமே காகாசுர விற்த்தாந்தம். அந்த காகாசுரனை இந்த ஒரு புல்லை வச்சுன்னு பிரம்மாஸ்திரமாக ஏவி அனுப்பிச்சவன். பிரம்மாஸ்திரம்னா அஸ்திரம் தேவையில்லை, பானம் தேவையில்லை, இந்த ஒரு புல்லு பிரம்மாஸ்திரமாக பண்ணி துரத்தும்படியாக பண்ணியிருக்கான். என் ராமனுக்கு அத்தனை சக்தியாகும். திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா பேச ஆரம்பித்தாளாம். ஏசந்தோ நவாசந்தி நல்லவாளுடைய தொடர்பு இல்லாமல் போயிட்டேடாலும் பல பிரகாரமாக புலம்பிட்டு அவனை கண்டித்து பேசிட்டு கடைசியாக மித்திரமோபைகம் கர்த்தம் ராமஸ்தானம் பரீப்சதா ராவணாள் நீ நிறையா திக்விஜயம் பண்ணி சம்பாதிச்சிருக்காய், அந்த வஸ்துக்களில் ஒரு பகுதியை கொண்டு ராமன்கிட்ட சேர்த்து என்னையும் கொண்டு எப்படைச்சி ராமனோட சேகம் பண்ணிக்கோடா. பல பிரகாரமாக தர்மம் சொன்ன போது ஈடுபடாமல் போகிற போது உத்தரவு போட்டு போனான். இதுலேருந்து 1 மாதத்துக்குள்ளே நான் அந்தப்புறத்துக்கு வந்துடணும், இல்லைன்னா அவளை ஒரே மறுநாளைக்கு சமையலாக பண்ணி கொண்டு வந்துருக்கோ அப்படின்னா உத்தரவு போட்டு போக. ஏன்னா ராத்திரியே ராவணம் வர்த்தாரம்னு ஆரம்பிச்சுடுத்து.
இதுக்கு நடுப்புற சீதை சொன்னால், நீ எவ்வளவு சொன்னாலும் உங்கள் வார்த்தையின் காதில் விழாது. நான் ராமனை விட்டு பிரியாத பதிவிரத்தையே 11 பதிவிரத்தையில் திருஷ்டாந்தம் சொல்லி, இதுக்கு நடுப்புற திருஜடைன்னு ஒரு ஸ்திரீ, அவள் உட்காண்டே தூங்கி போயிட்டாள். அந்த தூக்கத்துக்குள்ள ஒரு சொப்பனம். அவள் திடக்கட்டு முயற்சினே இனிமேல் சீதையை மிரட்டாதையும் கூடி சீதைக்கு க்ஷேமம் வந்துருத்தும். ராமாதிகள் அங்கேருந்து வந்து ராவணனை வதம் பண்ணி வீட்டங்கிட்ட ராஜ்யத்தை படைச்சிட்டும் கிளம்பி போகிற மாதிரி சொப்பனம் கண்டேன். பொதுவாகவே வெடியால்மை கண்ட சொப்பனம் பலிக்கும், அதிலும் ராட்சர்களுடைய சொப்பனம் பலிக்கும். அதனால் கட்டாயம் சீதைக்கு க்ஷேமம் வந்துருத்துன்னு சொல்லேன். மணியும் விடியாலும் 4:30 மணி ஆகிறதேன். அதெல்லாம் ராத்திரி முழுக்க கண்மைச்சுன்றது பால் முழுக்க தூங்கும். நைட் டியூட்டி போயிட்டு வந்தால் தூங்குற மாதிரி அதுகளுக்கு அது மாதிரி டைம். அதனால் தூங்க வேண்டிய கட்டம் வந்துருத்தினாலும் எல்லா ராட்சர்களும் அண்ணன் போயிட்டாலாம். இங்கே சீதை பார்த்தாள், இனிமே சரீரத்தை வச்சுக்கப்படாதுன்னு தீர்மானம் பண்ணினாள். எப்போ ராட்சர்கள்லாம் ராமனை நிந்திக்க ஆரம்பிச்சிருத்தோம், அதுவரை ராமனை நிந்திக்கலை. அதுக்கப்புறம் தான் ராஜ்யாத் பிரஷ்டம் அசித்தார்த்தம்னு ராமனை நிந்திக்க ஆரம்பிச்சது. எப்போ பர்த்தாவை நிந்திக்க ஆரம்பிச்சிடாலும் அந்த சப்தத்தை கேட்டு இருக்கக்கூடாது, சரீரத்தை விட்டு தீர்மானம் பண்ணினாள். ரொம்ப வருத்தப்பட்டாள். விஷஸ்யதாதா நஹி மேஸ்தி கஷ்டிதே சஸ்திரஸ்ய வா வேஷ்வனி ராட்சசஸ்ய. விஷம் கொடுக்குறவாள் இல்லையே, நமக்கு ஒரு கத்தி கொடுக்குறவாள் இல்லையே, அப்படிலாம் புலம்பிட்டும் என்னத்துக்கு விஷம் கொடுக்கணும், கத்தி கொடுக்கணும். ராவணன் தொடர்றதுக்கு முன்னாடி பின்னல் முழங்கா மட்டும் தொங்குறதான். அந்த பின்னலை உபயோகப்படுத்தி சரீரத்தை விட்டுள்ளாமே அப்படின்னு தோணி, உத்பத்யவேண்யுத்கரதனே ந சீக்கிரம் அஹங்கமிஷ்யாமி யமஸ்ய மூலம் உபஸ்திதாசா மிருது சர்வகாத்ரி சாகாம் கிரஹீத்வாத நகஸ்ய தஸ்ய. ஒரு மரத்தடிக்கு வந்தாலாம் வால்மீகி. மிருது சர்வகாத்ரி அப்படின்னு சீதையுடைய சரீரத்தை வர்ணிச்சாள். சாஸ்திரங்களை தூக்கு போட்டுக்க போகிறவாளை வர்ணிக்கப்படாது. இல்லை தூக்கு போட்டுக்க போகிற அம்மாவுடைய சரீரம் எப்படி இருந்தான்னு ஆனால் வால்மீகி வர்ணிச்சாள். ஏன் தெரியுமோ, அவர் புறத்தையா இருக்குன்னு ராமாயணம் சொல்லலையே, அனுபவிக்கிறவரும் தூக்கு போட்டுக்க போகிறது அவர் அறியாமலே தூக்கியாரி போட்டது அவருக்கு. மிருது செல்வகாத்திரின் நாள் எங்கள் அம்மா தூக்கு போட்டுக்கிறது போயிட்டாலே, எங்கள் அம்மாவுடைய சரீரம் பூஞ்ச சரீரம் ஆச்சே, பெருமனை இழுக்கிறதானே காரணம். 2 நிமிடத்தில் பிராணன் வியோகம் ஆடுமே. இல்லை ஜங்காலனாக இருந்தாலும் வச்சுக்கோ, சிலுவையை தூக்கு போட்டுக்கிறேன்னு 1/2 மணி உதச்சுட்டு இருப்பான். யாராவது வந்து அவுத்து விட்டா மணி கிளம்பிடுவான். பிராணசக்தி இருந்தால் தரிக்குவா கொஞ்ச நாளையாவது தாங்கும். மிருது சர்வ காத்ரி பூஞ்சையான சரீரம் ஆச்சு, தூக்கு போட்டுக்கணும்னு தீர்மானம் பண்ணுறாளேன்னு வால்மீகி தூக்கியாரி போடுறது. மிருது சர்வ காத்ரி சாகம் கிரஹீத்வாத நகஸ்ய தஸ்ய. ஒரு மரத்தை வந்து பிடிச்சாலாம். எந்த மரம்னாள்? நகஸ்ய தஸ்யா. எந்த மரத்தில் ஆஞ்சநேயன் உட்கார்ந்துருக்கானோ அந்த மரத்தை வந்து பிடிச்சாலாம். புண்ணிய யோகம் இருந்தால் அப்படி கொண்டு வந்து விடும். அங்கே நின்றபடி தன்னுடைய பிறந்தாத்தையும் புக்காத்தையும் நினைச்சிருந்தாள். ஆஹா, எப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்தோம், எப்பேற்பட்ட நிலையில் சரீரத்தில் விட முடியாத நிலையை அடைஞ்சோம் சொல்லிட்டும் இங்கே இருந்தபடியே ராமனோட பல சோகங்கள் பேசினாள். ராமனுக்கு என்னென்ன தெரிவிக்கணுமோ தன் மனசில் இருந்ததெல்லாம் தெரிவித்தாள். அப்படிலாம் சொல்லிட்டு எந்த குடும்பத்தில் பிறந்தோம், எந்த குடும்பத்தில் சம்பந்தப்பட்டோம், இப்படி சரீரத்தை விட முடியாது அடுத்தேன்னு தஸ்யாஸ்து ராமம் பிரவிசிந்தயந்த்யாஹ ராமானுஜம் சஞ்ச குலம் சுபாங்யா. ராமனை மட்டுமில்லை, ராமனையும் லட்சுமணையும் நினைச்சிருந்தாளாம். ஏன் தெரியுமோ, அவள் சரீரத்தை விட ஆரம்பிக்கிற போதே என்ன சொன்னாள்? ஆஹா, ஒவ்வொருத்தரும் மிருத்யு சரீரத்தை விடணுங்கிற எண்ணத்தில் கிட்டக்க வந்த போதும் என்னென்ன சொன்னாள்? ஒவ்வொருத்தருக்கும் மிருத்யு ஒவ்வொன்றில் வரான், எனக்கு மிருத்யு எதில் வந்தான் தெரியுமான்னாள்? நூனம் சகலோ மிருகரூபதாரி மாமல்பாக்யம் லுலுபே ததானீம். எனக்கு மானூரெல்லாம் வந்தான்னாள். மானூரெல்லாம் மிருத்யு வந்தான்ங்கிறது என்ன அடையாளம் தெரியுமான்னாள்? எத்ராரிய புத்திரம் விசசர்ஜ மூடா ராமானுஜம் லட்சண பூர்வதஞ்சா. என் வாக்காலேயே ராமனையும் விரட்டி என் வாக்காலேயே லட்சணனையும் விரட்டினேனே, எவ்வளவு மூடனாக இருக்கணும் நான். யாராவது ஒருத்தர் என் பக்கத்தில் இருந்திருந்தா இந்த ஆபத்து வந்திருக்குமா? லட்சணையும் சேர்த்து நினைச்சாலும் அது மாதிரி தஸ்யாஸ்து ராமம் பிரவிசிந்தயந்த்யா ராமானுஜம் சஞ்ச குலம் சுபாங்யா. தன் வர்க்கத்தெல்லாம் அழைச்சிட்டு பிறந்தாத்தி நினைச்சிட்டு இருக்கிற போதும்
என்ன ஆச்சுன்னாள், சோகா நிமித்தானி ததா பகூனி தைரியார்ஜிதானி பிரவராணி லோகே பிராதுர்நிமித்தானி ததா பபூ புராபி சித்தார் உபலட்சிதானி. பல சுபசகுனங்கள்லாம் ஏற்பட்டதாம் சீதைக்கு. என்ன எப்பேற்பட்ட சகுனம் தெரியுமான்னாள், புராபி சித்தான் உபலட்சிதானி. பல தடவை அது மாதிரி சகுனங்கள்லாம் வந்து நிறைய அனுபவிச்சிருக்காளாம் க்ஷேமத்தை. அனுபவத்திலேயே உள்ள க்ஷேம சகுனங்கள்லாம் உண்டாச்சின்னு சொன்னாள். என்ன என்ன சகுனங்கள் உண்டாச்சினாள், இடது கண், இடது கை, இடது தொடை துடிச்சுதான். ஸ்திரீகளுக்கு இடது பக்கம், புருஷாளுக்கு வலது பக்கம் துடிச்சா சகுனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சகுனத்துக்குன்னு வால்மீகி சகுன சர்க்கம்னே 8 ஸ்லோகத்தில் ஒரு சர்க்கம் வச்சார் அவர். மீதி சர்க்கங்கள்லாம் 150 ஸ்லோகம் 120 ஸ்லோகம் அப்படிலாம் சர்க்கம் இருக்குது. சகுன சர்க்கம்னு தான் அனுபவிக்கணுங்கிறதாவே தனியாக ஒரு சர்க்கம் வச்சார் வால்மீகி. சகுன சர்க்கம்னு அவர் அனுபவிச்சார். அதை எப்படி இருந்து தெரியுமான்னாள், பல சகுனங்கள்லாம் வந்து சீதையை அண்டிதாம். ராமன்கிட்டையும் சீதையின்ட்டையும் வால்மீகி அளவில்லாத பக்தி உள்ள வருது இல்லையா. அந்த சப்தம் எப்படி வருது தெரியுமா ஒரு வாக்கில். எங்கள் வால்மீகிக்கு சகுனங்கள்லாம் வந்தது சீதை க்ஷேமத்தை அடைஞ்சாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன் தெரியுமோ, இந்த தரித்திர சகுனங்கள் எங்கள் அம்மா சீதைக்கு க்ஷேமத்தை கொடுக்கணுமா, லோகத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்குறவள் அவளுக்கு சகுனம் வந்ததே க்ஷேமம் கிடச்சின்னு சொல்லணுமான்னு தோணித்து வால்மீகிக்கு. அதனால் என்ன பண்ணாள், சகுனங்கள்லாம் வந்து எங்கள் சீதையை அடைஞ்சி க்ஷேமத்தோடு இருந்தது, பெருமையோடு இருந்ததுன்னு அவன். சகுனங்கள் சீதையை வந்து அடைஞ்சி பெருமை அடைஞ்சது அப்படின்னாள். எதை போல தெரியுமான்னாள், நரம் ஸ்ரீயா ஜுஷ்டம் இவோபஜீவினா. எப்படி வசதி உள்ளவனை உபஜீவிகள் வந்து அண்டுவாளோ அது மாதிரி. ஒரு பெரிய வசதி உள்ளவன் கிராமம் ஒரு டவுனை பார்த்தான், இந்த ஊர் நன்னா இருக்குது, இங்கே தங்களும் தீர்மானம் பண்ணினான்னா உபஜீவிகள் எப்படி அவன் அண்டுவாளோ. இல்லை இன்ஜினியர் வந்து உங்கள் கட்டடத்தில் பிளானை கொடுங்கோ, நான் பிரமாதம் கட்டுவேன், அதை கட்டியிருக்கேன், இதை கட்டியிருக்கேன் எனக்கும் இன்ஜினியர் தானே வருவார். அங்கே பால்காரன் வந்து எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லுங்க, நான் வாசலையே மாடை கொண்டு வந்து எடுத்து பால் கறக்கிறேன்னு சொல்லுவேன். மளிகைக்காரன் சொல்லுவேன், நீங்கள் ஃபோன் பண்ணுங்கோ சாமான்லாம் கொண்டு வந்து இறக்கி விடுறேன்னு சொல்லுவேன். நரம் ஸ்ரீயா ஜுஷ்டம் இவோபஜீவினா. பணம் உள்ளவானை எப்படி வசதி உள்ளவாளை உபஜீவன் வந்து அண்டுவாடும். சாட்சிகள் வந்து நீங்கள் ஆபத்து வந்தானேன்னு கேட்பார். நரம் ஸ்ரீயா ஜுஷ்டம் இவோபஜீவினா. உபஜீவன் வந்து எப்படி அண்டுவாளோ அது மாதிரி இல்லை. இப்படி சொன்னால் ஒரு சந்தேகம் வரும். உபஜீவனுக்கு அவளுக்கு க்ஷேமம் இருக்கு அன்றாள். இன்ஜினியர் எதுக்காக வரார், அவன் வீடு இல்லாமல் திணற போகிற அறிக்கிறதுக்காக வரார். அவன் வீடு கட்டி கொடுத்தா தனக்கும் இல்லையா ஒரு ஆசிவாக சொல்வாள். ஒருத்தர்கிட்ட கேட்டாளா, என்கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபா பணம் இருக்கு, அதில் ஒரு வீடு கட்டணும்னுக்கே முடியுமான்னு ஒருத்தர்கிட்ட கேட்டாலாம். அவர் சொன்னாலும் 2 வீடே கட்டலாம், ஏன்னா எங்கள் கேட்ரக்காரர் கட்டியிருக்காருனாலும் தனக்கு கொண்டு எனக்கு கொண்டு கட்டியிருக்காரு. நான் 2 லட்சம் ரூபா கொடுத்தேன், எனக்கு வீடு கட்டிட்டு அவருக்கு வீடு கட்டினார், 2 வீடே கட்டலாம்னாலும் நான் ஆசியத்துக்காக சொல்கிற விஷயம். ஏன்னா இன்ஜினியர் இருந்தால் வருத்தப்படுவேன். ஆசியத்துக்கு சொல்கிறதா ஆசியத்தோடு விட்டுணும்னா நான் ஸ்ரீ 2 வீடே கட்டலாம் 2 லட்சம் ரூபாயிலேனாலும் எதை வச்சு சொல்கிறேன். நாள் எங்கள் இன்ஜினியர் கான்ட்ராக்டர் 2 லட்சம் தான் கொடுத்தேன், எனக்கு ஒரு வீடு கட்டினா அவருக்கு ஒரு வீடு கட்டிவிட்டார். நரம் ஸ்ரீயா ஜுஷ்ட விவோ பரிவினா. இல்லையா, மளிகை கடைக்காரன் வந்தான்னு வச்சுக்கோ, கஷ்டப்பட போகிறாளேங்கிறதா வரான், அவனுக்கு ஏதோ லாபம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அப்படி தானே, அவளுக்கு லாபம் இருக்குது. பணம் உள்ளவன் வந்து அன்றாள். சகுனம் போய் சீதை அடைந்து அப்படின்னா சகுனத்துக்கு என்னையா லாபம் நாள், இதை விட லாபம் உண்டான் நாள். ஏன் நாள், இந்த கதை கேட்கட்டு இந்த கதை கேட்ட அம்மாவெல்லாம் இந்த சகுனம் தனக்கொரணும் தனக்கொரணும் தானே ஆர்த்தி சுற்றி அழைக்க ஆரம்பிச்சிருவாள். இந்த சகுனம் தனக்கொரணும் தனக்கு பிரச்சாரம் ஆயிடுறது பாருங்க. சகுனம் பிரசித்தி அடைகிறதுக்கு மார்க்கம் ஆயிடுறது. அதற்காகவே வந்து அண்டினாளாம் சீதை. சீதை வந்து சகுனங்கள்லாம் அண்டி தின்னாள். நரம் ஸ்ரீயா ஜுஷ்டமிவோபஜீவினா. ஒவ்வொரு அங்கமும் இடது கண் துடிக்கிறதாம். ஒன்னொன்னா வர்ணிச்சார் வால்மீகி. அது எதை போல இருக்கு தெரியுமா, ஒரு தாமரை புஷ்பம் குளத்தில் பூத்திருக்கிற போது கீழே சஞ்சாரம் பண்ண மீன் அதை வாளால் தட்டினா அது எப்படி துடிக்குமோ அது மாதிரி ஒன்றொன்னா வர்ணிச்சு. இதெல்லாம் பார்த்தால் மரத்து மேலே இருக்கிற ஆஞ்சநேயன் பார்த்தான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலை. அம்மா சரீரத்தை விடுறதுக்கு தூக்கு போட்டுக்கிறதுன்னு போயிட்டாளே, இழுத்துக்கிறதானே வியாஜம். இது என்ன ஆகும் யோசனை பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லை அவருக்கு. ஏன் தெரியுமோ, இது ஒரு செகண்டுக்குள்ளே தீர்மானம் பண்ணி ஆகணும்.
சீதை போயிட்டால் ராமன் போயிடுவான், ராமன் போனால் லட்சுமணன், லட்சுமணன் போனால் பரதாதிகள். இது தேசத்துக்கே வந்த ஆபத்துன்னு தோணித்து ஆஞ்சநேயனுக்கு. இது தேசத்துக்கே வந்த ஆபத்தை இனிமேல் புத்தி சக்தினால் போக்க முடியாது, ஒரே ஒரு மார்க்கம் தான் உண்டுன்னு தீர்மானம் பண்ணாலாம். எல்லாம் மார்க்கம்னாள், இனிமேல் ராமாயணம் காப்பாற்றினாதான் உண்டு அப்படின்னு தீர்மானம் பண்ணி கண்ணை மூடின்னு ராமாயணம் ஆரம்பிச்சிடாராம் ஆஞ்சநேயன். ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகவி சம்ஸ்ரவே மதுரம் பாக்கியம் வைதேஹ்யா வியாஜஹாரஹா. ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் நாள், ராமாயணம் சொல்லி அவளை ஆஸ்வாதப்படுத்தும் தீர்மானம் பண்ணினானே, அதுவே ஆச்சரியம். கால்னு கத்தி விட்டு ஒரு ரெடியாக கூட்டத்தை கூட்டி எல்லாரும் எழுப்பி அப்படிலாம் பண்ணிவிடாமல் ராமாயணத்திலே ஆஸ்வாதப்படுத்தணும்னு தீர்மானத்தை வந்தானே, அதுவே ஆச்சரியம். ரெண்டாவது, ராமாயணம் சொன்ன முறையிலே ஆச்சரியம். என்னென்னால் எடுத்த உடனே எங்கள் அம்மா கவலைப்படாதே, பிரசவனைகள் ராமன் இருக்கான், ராமன் வந்துவிட்டான்னு திடீர்னு ஆரம்பிக்கணும். ஆனால் ஆஞ்சநேயன் எப்படி ஆரம்பிக்கலை. நாளைக்கு ராமாயணத்தை எடுத்து பாருங்க, 7 ஸ்லோகம் தசரதனை வர்ணிச்சிருக்காள். தசரதன் காலமாகி 13 வருஷத்துக்கு மேலே ஆயிடுத்து. அந்த தசரதனை வர்ணித்து ஆரம்பித்தாள். ஏன் தெரியுமோ, ரொம்ப சுகம் ரொம்ப துக்கம் ரெண்டையும் திடீர்னு கொடுக்கப்படாது. கொடுத்தா பெரிய பிராணாபத்தே வந்தாலும் வந்து விடலாம். சீதையிட்ட போய், பரம துக்கித்தியாக இருக்கிற சீதையிட்ட போய், என் அதோ ராமன் வந்துட்டாமா பக்கத்தில் இது கவலைப்படாதேன்னு திடீர்னு போய் ராமன் வந்துட்டான்னு சொன்னான். என் ராமன் வந்துட்டானான்னு அந்த பூரிப்பில் ஏதாவது ஒன்றோடக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா அத்தனை காரியமும் நஷ்டமாயிடும். ரொம்ப சந்தோஷ சமாதாரத்தையும் அப்படி தான், ரொம்ப துக்கமான சமாதானமும் அப்படி தான். ரொம்ப சந்தோஷ சமாதானம் திடீர்னு கொடுக்கக்கூடாது. ஒரு தரித்திர பயலுக்கு திடீர்னு இளையவனோட லாட்டரியில் 50 லட்ச ரூபா விழுந்துருக்கிடானோ, எனக்கா அப்படின்னா பிராணம் பண்ணும். அதோட அதுக்கப்புறம் வாரிசாக வாங்கணும். சந்தோஷத்தையும் சரி துக்கத்தையும் சரி மெதுவாக தான் கொடுக்கணும். அதனால் 7 ஸ்லோகம் தசரதன்கிட்ட ஆரம்பித்து தசபுத்திர பிரியோ ஜேஷ்டகான்னு ஆரம்பித்து சேய மாசாதிதாமயா கண்டேன் சீதைன்னு ராமாயணத்தை முழுக்க சொல்லி கொண்டு நிறுத்தினாள். சீதை என்ன பண்ணாள், அவளுக்கு முதல்ல ராமாயணம் சொல்ல ஆரம்பிச்சதுலேருந்து நடந்த அத்தனையும் வர்ணித்தார் வால்மீகி. ராமாயணம் காதில் விழ ஆரம்பித்த உடனே முதல்ல சீதை பிரமிச்சாளாம். என்னடா லங்கையில் ராமாயணமா? பாகிஸ்தான் ரேடியோவில் பகவத்கீதையாக பாராயணம் பண்ணுவான். இல்லை பாரத தேசத்து ரேடியோவிலே கிடையாது, பாகிஸ்தான் போங்க. அதுமாதிரி லங்கையில் ராமாயணம் உண்டா? லங்கையில் ராமாயணமாக தோணித்தான். அதனால் என்ன ராமன் பேரோடு சொல்லப்படாதுன்னு உத்தரவு போட்டிருக்கான் ராவணன். அதனால் முதல்ல ராமாயணம் சொல்ல ஆரம்பித்தோன்னு என்ன நினச்சாள், ராமேதி ராமேதி சதைவ புத்தியா விசிந்திய வாசா ப்ருவதி தமேவா. ராமன் ராமன்னே நினச்சின்னு இருக்கோமோனோ, அதனால யாரோ ராமாயணம் சொல்கிற மாதிரி காதில் விளையாடுது, பிரமம் ஏற்படுறதுன்னு நினச்சாள். மனசில் என்ன எண்ணம் இருக்கோ அந்த எண்ணத்துக்கு தகுந்த பிரமம் வரும். இல்லை அவசரமாக ஆஃபீஸுக்கு நாழி ஆகிடுச்சுன்னா அவசரம் சாப்பிட்றவனுக்கு பஸ் வரா மாதிரி